ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உட்ரோ வில்சன் என்ன சொன்னா இருக்கணும், அதுக்கப்புறம் ஜான் ஜே கார்சன் மற்றும் ஜோசப் பி ஹாரிஸ்ன்றவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பொது நிர்வாகம்னா என்னென்னு. ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் அதிகமாக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் லைக்னு பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ பார்க்கலாம், நம்ம கான்செப்டுக்குள்ளலாம். ஃபஸ்ட்டு உட்ரோ வில்சன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தெளிவான முறையான சட்ட நிறைவேற்றமே பொது நிர்வாகம், ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு லாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேயா, அதாவது ஒரு லாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லலை, ஒரு கான்செப்ட் தான் சொல்கிறார். என்னென்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் மக்களிடையே. ஓகேங்களா, ஸோ அதுதான் சொல்கிறாரு. ஓகேங்களா, அதுதான் பொது நிர்வாகம் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்தோம்னா, ஜான் ஜே கார்சன் மற்றும் ஜோசப் பி ஹாரிஸ்ன்றவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும்னா, இவங்க வந்து பொது நிர்வாகம், முடிவெடுத்தல், திட்டமிடுதல், இலக்குகளை நிர்ணயித்தல். ஓகேங்களா, ஸோ இதுதான் பொது நிர்வாகத்தில் ஒரு முக்கிய ஃபங்க்ஷனே சொல்லலாம். ஃபஸ்ட்டு திட்டமிடணும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இலக்குகள் நிர்ணயித்தணும், அதுக்கப்புறம் திட்டமிடுதல், அதுக்கப்புறம் முடிவெடுத்தல். ஓகேங்களா, இந்த 3 தான் ஒரு பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஆஃப் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சட்டமன்றத்தோட மக்கள் அமைப்புகளோடும் சேர்த்து செயல்படல் மற்றும் அரசாங்கத்தின் செயல்பாட்டை பற்றியது. ஓகேங்களா, நான் சொன்னது தான் ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் வருது பார்த்தீங்களா. ஸோ மக்களும் சட்டமன்றம்னா என்ன, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அல்லது மக்களை ஆளப்போகின்ற பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இவங்க தான் சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க தான் மக்களுக்கான சட்டங்கள் எல்லாத்தையும் வகுத்து தருவாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்களும் மக்கள் அமைப்புகளோடும் சேர்ந்து செயல்படுது மற்றும் அரசாங்கத்தின் செயல்பாட்டை பற்றியது. அரசாங்கத்தின் செயல்பாட்டை ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகேங்களா, அதை பற்றினது பொது நிர்வாகம்னு சொல்கிறாங்க.